செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த வேளையில் ஆராதனை நடத்துகிறவர்கள் வொர்ஷிப் டீம் நம்மளுடைய மத்தியில் வந்து நம்மளை ஆண்டவருடைய ஆராதனையில் வழிநடத்தி சொல்லுவாங்க. ஆவியோட உண்மையோடு நம்ம சேர்ந்து ஆராதிக்கலாம். இந்த நேரத்திலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவரையும் ஒரு முறை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாள் நமக்கு ஒரு முக்கியமான நாள். நம்முடைய புதிய போதகர் இந்த ஆராதனை முதல் முறையாக நம்முடைய ஆராதனையை நடத்துகிற ஒரு நாள். தேவன் கடந்த நாட்களிலே நமக்கு நன்மையும் கிருபையும் செய்திருக்கிறார். நாம் நினைத்ததற்கும் நாம் எண்ணி பார்த்ததற்கும் அதிகமாக தேவரீர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நேரத்திலே ஆண்டவரே, நாம் இந்த பாடலை பாடுவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த சபையிலே வந்து இறங்க இன்று மட்டுமல்ல, வருகிற நாட்களிலே அவருடைய பிரசன்னம் இங்கு வர அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த சபையிலே நடக்க தேவனை நோக்கி நாம் வேண்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். தேவனை துதித்திடுவோம். சாகும்
சகோதரனோடு இந்த இயேசு, அதாவது தேவன் நல்லவர் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் ஒரு பாடல் எடுக்கும்படியாக சொன்னார். அப்போது எனக்கு ஞாபகத்திற்கு வந்து பாடல், அந்த ஒரு மலையாள பாடல், முன்னால் கேரளாவில் கன்வென்ஷன்ல எல்லாம் பாடுவாங்க. இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ என்னும் உள்ளது அப்படின்னு ஒரு பாடல். அதோட தமிழ் ஆகும், இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. அடுத்த லைனில் சொல்லியிருக்கு, பெருவெள்ளத்தின் இறைச்சல் போலே துதித்திடுவோம் என்று. யாராவது நாகரா ஃபால்ஸ் அல்லது இந்த யோசமிட்டி ஃபால்ஸ் போனான்னா அந்த அதாவது வாட்டர் ஃபால்ஸ், அதோட சவுண்டு வந்து பல மைல்களுக்கு அப்புறமாக கேட்கும். ஆல்சோ நம்ம அதுக்கு பக்கத்தில் போனோன்னா நமக்கு சவுண்டு, நமக்கு பேசுகிற சவுண்டு அடுத்தவங்களுக்கு கேட்காது. அந்த அளவுக்கு ஒரு இறைச்சலாக இருக்கும். அப்படி ஒரு இறைச்சலோடு, அவ்வளோ ஒரு சத்தத்தோடு நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம சபையில் ஒரு கமெண்ட், அது ஒரு ஃபீட்பேக் வந்தது என்னன்னா, வி டோன்ட் என்கேஜ் அவர் செல்ஸ், அதாவது உற்சாகத்தோடு இல்லாமல் இருக்கிறோம் என்று. ஸோ அதனால நம்ம வந்து லெட்ஸ் என்கேஜ் அவர் செல்ஸ் இந்த சாங். ஆண்டவரை கைகளை உயர்த்தி, அதாவது கைகளை தட்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுங்கள். இயேசு நல்லவர், அவர் வல்லவர். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளதே. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவம், ஞானம், வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் இயேசுவிலே. மகத்துவம், ஞானம், வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் இயேசுவிலே. யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன், என் குறையெல்லாம் அவர் கேட்டார். யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன், என் குறையெல்லாம் அவர் கேட்டார். பாவக்குழியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே தூக்கிவிட்டார். பாவக்குழியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே தூக்கிவிட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவம், ஞானம், வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் இயேசுவிலே.
கர்த்தாவே எந்தன் இறைவா, நீ எல்லாமல் எனக்கு நன்மையும் உண்டோ. எந்தன் கர்த்தாவே எந்தன் இறைவா, நீ எல்லாமல் எனக்கு நன்மையுண்டோ. பூமியில் உள்ள உந்தன் புனிதர் யாவரும் எந்தன் சொந்தங்களல்லோ. பூமியில் உள்ள உந்தன் புனிதர் யாவரும் எந்தன் சொந்தங்களன்றோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவம் ஞானமும் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் இயேசுவிலே. மகத்துவம் ஞானமும் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் இயேசுவிலே. ஹல்லேலூயா, ஆமென். இறுதியாக ஆண்டவருடைய பிரசன்னம், தூய ஆவியானவர் இந்த அவருடைய பிரசன்னம் இங்கு வரும்படியாக இந்த பாடலை பாடுவோம். வாரும் தூய ஆவியே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் மெய் நிறைந்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும்.
வல்லமையால் இந்த இறங்கும்படியாக உடைய சமூகத்திலே வருகிற ஆண்டவரே, அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அக்னி ஜுவாலைகளாக பெருங்காற்றாக வந்து இறங்கின தேவன், இந்த ஆராதனையிலும் உடைய விசேஷித்த கிருபையோடு பலத்தோடு வந்து இறங்கும்படியாக உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் தேவரீர் எங்களுக்கு பாராட்டி வந்த கிருபைகளை நாங்கள் நினைத்து எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கடந்த நாட்களிலே தேவரீர் எங்களை நன்மையாலும் கிருபையாலும் முடிசூட்டி வழி நடத்தி வந்திருக்கிறதற்காக உண்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சென்ற நாட்களில் எங்களுக்கு போதகராக இருந்த போதகர் சாம் அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் மூலமாக சபையை கட்டி எழுப்பினீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. புதிய போதகர் ஜூட் பிரான்சிஸ் அவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. அவரை உம்முடைய ஆவியால் நிறைத்து வல்லமையால் எழுப்பும்படியாக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. சபையை நடத்தி செல்ல வேண்டிய விசேஷித்த ஞானத்தையும் பலத்தையும் அவருக்கு கொடுக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம்ப்பா. நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம்ப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக ஏதாவது குணங்கள் எங்களிடத்தில் இருந்தால் அவற்றை மாற்றி போடும்படியாக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம்ப்பா. இந்த ஆராதனையின் முடிவு மட்டும் உம்முடைய விசேஷித்த பிரசன்னம் இருக்கட்டும்ப்பா. குறிப்பாக இந்த போதகர் உம்முடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திடலாம். அவர் மூலமாக பேசும் துதிக்கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரேசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Praise the Lord, amen. Hallelujah. அப்படியே நம்ம தொடர்ந்து காணிக்கையினால தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். Offering, with the offering we are going to worship the Lord. So this is something new to Denver Tamil Church, right? இது வந்து ஒரு புதிய ஒரு காரியம் டென்வர் தமிழ் சிறுசபையில். நீங்கள் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாய் பலியிட்டான். And Noah built an altar unto the Lord and took of every clean beast and every clean fowl and offered burnt offerings on the altar. 21வது வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. And the Lord smelled the sweet savor, and the Lord said in his heart, I will not again curse the ground any more for man's sake. For the imagination of men's heart is evil from his youth. Neither will I again smite any more everything living as I have done. 22வது வசனம். பூமியில் உள்ள நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும், சீதனமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரிகாலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். While the earth remains, seed time and harvest, cold and heat, and summer and winter, and day and night shall not cease. பாருங்க, இந்த இடத்துல நோவா பேழையிலிருந்து வெளியில வந்த உடனே ஒரு கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஒரு தகன பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல அவன் கிளீன் அனிமல்ஸ், அதாவது என்ன சொல்றதுன்னா பரிசுத்தமான ஒரு நல்ல பலமுள்ள எந்த விதமான நோய்வாய்ப்பட்ட அப்படி ஏதோ அவர் வந்து ஆண்டவருக்கு கொடுக்கல. அவன் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது the best of the best அதை கொடுக்குறான். அதை கொடுத்து ஆண்டவரை வந்து ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவர் செய்கிற காரியத்தை பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு உடன்படிக்கை பண்றார். அன்னைக்கு பண்ண அதே உடன்படிக்கை இன்னைக்கு நம்ம எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். கோடை காலம், குடில் காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம் இல்லைங்களா, சம்மர், வின்டர், ஃபால் அண்ட் ஸ்ப்ரிங்.
God never changes. When he did the covenant with Noah thousands of years ago, and still he's keeping it. That is the power of offering. It is not a tradition. It is a worship. When you worship the Lord in the spirit and in the truth, and also with an offering, you are building an altar before the Lord. And through that altar, God smells your offering, and he brings a covenant between Noah and himself. And today we are living in a new covenant. We are not under the Noah's covenant. We are under the covenant of Christ, Jesus. But still, the covenant speaks. After that, Abrahamic covenant came. And then, the covenant, Mosaic covenant, which is the 10 Commandments. We all know that. And then new covenant. But God is not a liar. He never changes. He fulfills his covenant. So we are going to give an offering, and I'm going to pray, and we are going to, together confess the word and give an offering, right? So let's pray together. Father God, we thank you so much for this wonderful time, Father. As a Denver Tamil church people, Father God, as a congregation, Father God, சபையாராய் நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் நோவாவிடத்தில் பண்ண அந்த உடன்படிக்கை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு அருமையான அந்த உடன்படிக்கை. ஆண்டவரே, நீர் பூமியை இனிமேல் அழிப்பதே இல்லை என்று சொல்லி, ஆண்டவரே, நீர் அந்த பூமி இருக்கும் அளவுக்கும் நான் இந்த காரியங்கள்லாம் செய்வேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் நீ செய்து கொண்டு இருக்கிறீர் ஐயா. உம்முடைய வார்த்தை மாறாததா இருக்கிறது. You never change. Your word is truthful. Your word is faithful, because you are a faithful God. So we come before you, Lord. உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் வந்து ஆண்டவரே, எங்களுடைய தசம பாகங்களையும் ஆஃபரிங்கையும் நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். நீங்க இதை ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நாம் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆவி, ஆத்மா, சரீரம் வளர்ச்சி அடைந்து வருகிறோம். நாம் விசுவாசத்தோடும் விதைக்கிறோம், சந்தோஷத்துடனே அறுவடை செய்கிறோம். எங்கள் ஒவ்வொரு தேவைக்கும் நிறைவாகவும், ஒவ்வொரு கடனை அடைக்கவும், பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் தேவன் எங்களுக்கு போதுமானதை விட அதிகமாக கொடுக்கிறார். நாம் குறைவாக இல்லாமல் நிறைந்து வழிந்தோடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். நாங்கள் ஒரு பாடலை பாடுகிறோம். அப்பொழுது கடவுளுக்கு காணிக்கை எடுக்கப்படும். தெரிந்தால் எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தரை துதிப்பேன் என்ற பாடல். கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. 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 யூதா கோத்திரனை துதிப்பே, இம்மானுவேலரை துதிப்பே. யூதா கோத்திரனை துதிப்பே, இம்மானுவேலரை துதிப்பே. இம்மானுவேலரை துதிப்பே, இம்மானுவேலரை துதிப்பே. கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. இயேசுவே உம்மை நான் துதிப்பே, பரிசுத்தரே உம்மை
பரிசுத்தரே உம்மை துதிப்பே, பரிசுத்தரே உம்மை துதிப்பே, கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே, கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. Praise the Lord. Amen. ஒரு சில before we go to the message, செய்திக்கு முன்பதாக ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட். ஒரு 15 minutes நீங்கள் தயவுசெய்து இந்த இடத்துல இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்றால் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டை வந்து உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஸோ தயவுசெய்து இந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்கிட்டு நீங்கள் செல்லலாம். ரெண்டாவதாக வந்து அடுத்த சண்டே நவம்பர் 16th there is a kids program. அதாவது சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து they are planning to have a kids program. சண்டே ஸ்கூல் அவங்க பண்ண பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சபையில் வந்து will saturate with the God's love and God's faith and full of love and faith. நான் அதான் பேசிக்கிட்டு இருந்தேன் வீட்டில். ஏன்னா தேவனுடைய சபையானது அன்பினாலும் விசுவாசத்தினாலும் நிரம்பப்பட்டதா இருக்கணும். அன்பினாலும் விசுவாசத்தினாலும் கட்டப்பட்டதா இருக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ். பாயிண்டிங் ஃபிங்கர்ஸோ அல்லது மற்றவங்களை பற்றி நம்ம பேசுகிறதோ அது வந்து நமக்கு வந்து கிடையாது. ஏன்னா
நிறைய நேரங்களில் வந்து கர்த்தர் நம்மளை அப்படி அழைக்கவே கிடையாது. நிறைய நேரங்களில் இல்லை, எல்லா நேரங்களும் அப்படி அழைக்கவே இல்லை. நம்ம நிறைய நேரங்களில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பொண்டாட்டியை பார்த்து நீ சரியில்லைன்னுவோம், பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்க, மனைவி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சரியில்லைன்னுவாங்க. இதே மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது இல்லைங்களா? ஸோ God is bringing us into the new season, the new thing, the new beginning. ஸோ என்னோட மனைவியும் நாங்களும் சேர்ந்து என்ன அருமையான வேண்டுகோள் என்னன்னா, எக்ஸ்பெக்ட் த கிரேட் திங்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஏன்னா God is doing good thing and great things are happening and greater things are yet to come. நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதிசயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் மேலான காரியங்களை, சூப்பர் நேச்சுரல் காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். நம்ம அது எதிர்பார்க்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். When we expect the supernatural thing, that will happen in our life, that we will see that in our life. ஏன்னா God is a good God, God is a perfect God, there is no evil in him, right? கர்த்தர் வந்து நல்லவர், அவரிடத்துல எந்த தீமையும் கிடையாது, அவருக்கு நன்மையை தவிர வேற எதையும் செய்யவும் தெரியாது. அதனால எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, எதிர்பாருங்க ஆண்டவர் இடத்துல இருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. ஏன்னா அவர் வந்து நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பி இந்த சிலுவையில மரிக்க செய்து அவ்வளோ மோசமான ஒரு சாவை அவர் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களில் வந்து அவருக்கு நமக்கு வந்து பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. ஒரு ரட்சிப்பு என்கிற பெரிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்புல எல்லாம் அடங்கி இருக்கு, அந்த ரட்சிப்புல எல்லா காரியமும் சூழ்ந்திருக்கு இல்லைங்களா? அதனால நம்ம வந்து அவருக்கு பெரிய காரியங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணும் பொழுது ஒரு சில காரியங்கள்ல நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், ஆவியானவருடைய நேரத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், ஆவியானவருடைய செயல்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ஆவியானவர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறவர். இன்னைக்கு இயேசு வந்து நம்மகிட்ட கிடையாது, மாம்சத்துல கிடையாது. 2000 வருஷத்துக்கு இருந்தாரு, ஆனா இப்ப இயேசு மாம்சத்துல இல்லை. ஆனா இப்ப நம்ம இடத்துல இருக்கிறது ஆவியானவர் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் வந்து நம்மளை வந்து சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர், சகலத்தையும் தெளிவுபடுத்துகிறவர் அவர், வசனங்களை பகுத்து அறிகிற ஞானத்தை கொடுக்கிறவர் அவர், the discerning powers கொடுக்கிறவர் அவர். He will give us a discerning power of the word of God. He will give us a discerning power of the situation, right? And he will give us the wisdom and the revelation and the understanding of the word of God. So when you get those things in your heart and you will believe in it and walk in it and you will see the results. So that is what our desire as well in the Denver Tamil Church. We may see that just a handful of people, what pastor, we are just came from the big storm and now we are into the next season, what God can do to us, right? But God can bring the nothing, take the nothing from the below thing, and the idilundu eduthu tharaiyilindu eduthu he can take it to the the greater thing, greater purpose. So just believe that, expect that, and don't limit the God, don't limit him. எந்த காரியத்தை குறித்தும் ஆண்டவரை மட்டும் லிமிட் பண்ணிடாதீங்க. ஆண்டவரை லிமிட் பண்ணோம்னா இன்னும் நம்ம வந்து we'll go down, but we'll open our heart. Lord, show us என்ன செய்யணும்னு எங்களுக்கு விரும்புறீங்க. What do you want us to do? Show us, Lord. As a church, we come together and ask these things. God will show us a new thing, the new adventure. புதிய காரியங்களை அவர் கொடுப்பார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏன் ஆண்டவரை டென்வர் தமிழ் சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போறீங்கன்னு கேட்டப்ப, I'm doing the new thing. You go. I'm doing the new thing. Yes, Lord, I will go. If you're doing the new thing, I will go. Right? If God is there, we'll go. If God is not there, we cannot. Right? So that is very important. So the God is here. That's the reason he sustained this church for the last 20 years
Though you guys went through so many things, difficulties and all those things, but God is steering you into the right place and the right time, and doing with the right people, and He wants to do the right காரியங்களை உங்க மத்தியில் அவர் செய்ய விரும்புகிறார். Amen. Amen. Hallelujah. So expect that, saturated with the love of God and the faith of God in this place. இல்லைங்களா? தேவனுடைய அன்பு, தேவனுடைய விசுவாசம் இந்த இடத்துல உள்ள வர்றவங்க அத்தனை பேரையும் தொடும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் விரும்புகிறாரு. அந்த சீசனுக்குள்ளே நம்மளை எடுத்து செல்லணும்னு விரும்புகிறாரு. We are in the end of this year, but the 2026 நுழையும் பொழுது we will do it in a mighty way. He will do it in a mighty way, because இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். Amen. That's the greatest promise. ஏன்னா அவர் தான் கால் பண்ணார் இல்லையா? He was the one is called us, and He will do it. He will take it to the finish line. Amen. Hallelujah. Amen. So இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போகிற ஒரு பகுதியானது எபேசியர் எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்துலேருந்து. இந்த பகுதியை நான் கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்திருந்த போது நான் உங்கள்கிட்ட பேசினேன். I'm going to start with that, continue to that அதே ஸ்கிரிப்சர்ஸில் வாசிக்கலாம். 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. பாருங்க, இந்த 3 வசனங்களை நம்ம தியானிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நான் ஏற்கனவே சொன்னேன்னா நாமல்ல, எபேசியர் நிருபத்தை பவுல் அப்போஸ்தலன் அந்த எபேசியர் சர்ச்சுக்கு எழுதுறாரு. அந்த எபேசியர் சர்ச்சோட பாஸ்டர் யாருன்னா திமோத்தி நம்ம குறித்து நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? திமோத்தியினுடைய நிருபங்கள்லாம் இருக்குது. திமோத்தி ஆண்டவர் அது பவுல் அவரை அனாயின்ட் பண்ணி நீ எபேசி சபையினுடைய போதகராக இருக்கும்படியாக அவனை இது பண்ணுற ஆர்டைன் பண்ணி அவனை வச்சு அந்த சபையை நடத்துகிறார். ஸோ அந்த எபேசு சபை மக்களுக்கு அவர் எழுதுகிற ஒரு லெட்டர் இது. பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபை மக்களுக்கு எழுதுகிற லெட்டர். அந்த முதல் 3 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அந்த முதல் 3 அதிகாரம் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சார் என்பதை குறித்ததான காரியங்கள் இருக்கும். முதல் 3 அதிகாரங்களை நீங்கள் போய் வீட்டில் போய் வாசித்து பார்க்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் உள்ள 3 அதிகாரம், மொத்தம் 6 அதிகாரம் இருக்குங்களா, அதுக்கப்புறம் 3 அதிகாரம் நம்ம பிலீவர்ஸ் விசுவாசிகள் என்ன செய்யணும் அப்படின்னு இருக்கும். இது ஒன் ஆஃப் த என்ன சொல்றதுன்னா, வேத ஸ்காலர்ஸ் சொல்றாங்க, பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் இது ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் அப்படின்றாங்க இந்த எபேசிய நிருபகத்தை குறித்து சொல்லும் பொழுது. ஏன்னா இதுல அநேக ஆவிக்குரிய காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் அந்த எபேசு சபை மக்களுக்கு சொல்றாரு, சொல்லி கொடுக்குறாரு. முதலாவது ஆண்டவர் எப்படி உங்களை தெரிந்தெடுத்தாரு. 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களை ரட்சித்தாரு. 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, இந்த மாதிரி நிறைய 3வது அதிகாரத்தை மொத 3 அதிகாரங்களே ஆண்டவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்னு சொல்லி அழகா எழுதி கொடுக்குறாரு. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 2வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா முதல் வசனத்தை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் டைம். ஸோ எவைகளில் நீங்கள் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்தவர்களாக இருந்தோம். அப்போ இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, முற்காலத்தில் இவ்வுலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதாவது என்னன்னா நம்முடைய முற்காலம் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக இருந்த காரியங்கள். Before we come to Jesus Christ, our life was totally chaos, totally messed up, totally dead. That is what Apostle Paul is saying here. இல்லைங்களா? So wherein in the time past we walked according to the course of this world. What இந்த உலகம் என்ன சொல்லுதோ அதை நம்ம செஞ்சோம். இந்த உலகம் என்ன சொல்லுது இன்னைக்கு?
நீ என்ன பண்ணணும்னு சொல்லுது உலகம்? எவனடா ஏமாத்தலாம், எவனடா வந்து ஏறி மிதிக்கலாம், எவனடா வந்து புறங்கூறலாம், எவனடா பொய் சொல்லி பணத்தை அபகரிக்கலாம், என்னென்னலாம் பொய் சொல்லி என்னென்னலாமா கோல் மூட்டு இது பண்ணி என்ன கோபத்தை உண்டு பண்ணி சண்டையை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி எப்படிடா முன்னுக்கு வரலாம் தான் உலகம் போதிக்குது இல்லைங்களா? உலகம் என்னைக்காவது வந்து நல்லத காரியத்தை போதிச்சிருக்கா? கிடையாது. உலகம் போதிக்கிறதுலாம் அதான் இல்லைங்களா? டக்குன்னு இப்போ வண்டியில் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க, யாராவது ஒருத்தன் கட் பண்ணி உங்களை வந்து ஃபிங்கர்ஸை காட்டிட்டு போகிறாங்க. இங்கே ஈவன் தோ யூ டிடன்ட் டு எனிதிங், நீங்கள் எதுவும் பண்ணதே இல்லை, நீங்கள் பாட்டு உங்கள் செட் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறீங்க. யூ ஆர் நாட் டிரைவிங் அக்ரெசிவ், யூ ஆர் நாட் டூயிங் சம்திங் ராங். பட் உங்களுக்கு விரோதமாக வந்து அவங்க வந்து ஏதாவது பேசிட்டு போகிறாங்க. ஏன்னா தட் இஸ் வாட் த வேர்ல்ட் இஸ். உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கிறோம். நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து தகாத காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா? Am I right? You right? You respond to me, right? Or else I'm speaking something different, no, right? Okay, so that is right இல்லைங்களா? ஸோ வேலைக்கு போனீங்கன்னா யாரை மிதிச்சு எப்படி பாலிடிக்ஸ் பண்ணி மேலே வரலாம்னு சொல்லி தர்றாங்க இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்டதான உலகத்தினுடைய இச்சையில, உலகத்தினுடைய கோர்ஸ், உலகம் என்ன சொல்லுதோ அதுல போயிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தோம். நிறைய நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோம், நிறைய நேரங்களில் சல்லுன்னு கோவப்படுவோம், நிறைய நேரங்களில் வந்து சட்டுன்னு எதாவது பேசுவோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நாட்கள் இருந்தோம், அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தோம். ஆனா இப்போ பாருங்க, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபு யார்? ஆகாயத்து அதிகார பிரபு பிசாசானவன். அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்து கொண்டோமா? அப்படிப்பட்ட அந்த பிசாசுக்கனுடைய தூதனாக நடந்து கொண்ட மாதிரி அவர் சொல்றாரு. அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடந்து கொண்டீங்க. அவன் எப்படி நடந்தான்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வந்து மதிக்காம, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வந்து கீழ்ப்படியாம, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவன் செய்யாம அவன் என்ன பண்ணான்? நான் தான் தேவன் அப்படின்னு உள்ளத்துல அவன் வந்து இது பண்ணான், நினைச்சான். லூசிஃபர். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியோட புஸ்தகத்துல போய் பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட புஸ்தகத்திலையும் வாசிக்கலாம் நீங்க அதை குறித்து. ஏசாயா தீர்க்கதரிசியோட புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லூசிஃபர் என்கிறவன் எப்படி விழுந்தான் என்பதை குறித்து பார்க்கலாம். லூசிஃபர் என்பவன் ஒரு தேவதூதன், ஆராதனை என்று செய்யக்கூடிய ஒரு தேவதூதன், கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு தேவதூதன் அவன். ஆனா அவனுடைய உள்ளத்துல வந்து அவன் வந்து கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை சிந்திச்சான், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பேசினான் உள்ளத்திலேயே. அவன் அப்படி செய்ததுனாலதான் அவன் வந்து அந்த இது நம்ம போன இதுல கூட பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஏதேன் தோட்டத்துல வந்து ஆதாம் ஏவாள் இடத்துல பேசும் பொழுது பொய்ய பேசி அவங்களையும் தன்னுடைய வசமாக்கி கொண்டான். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை வந்து ஆதாம் ஏவாள் வந்து அவன் சொன்ன பேச்சு நம்பி அவனிடத்துல அவன் தங்களுடைய அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ அதனாலதான் இங்க வந்து சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். You're spiritually aligned to the evil spirit, not to the Holy Spirit. That is what he's saying. நம்ம அப்படிப்பட்டவர்களா இருந்தோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் பாருங்க, இதெல்லாம் நமக்கு தெரியணும். நம்ம எப்படிப்பட்ட குழியிலிருந்து வந்தேன், எப்படிப்பட்ட சகதியிலிருந்து என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தாரு, எப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தாருன்றது தெரிஞ்சாதான் ஆண்டவர் வந்து நம்ம துதிக்க முடியும், ஆண்டவர் நல்லவர் என்பதை அறிக்கை செய்ய முடியும். என் ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்ம மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா அது தெரியலன்னா நம்மளால செய்ய முடியாது இல்லைங்களா? ஏன்னா அதுதான் அவர் எழுதுறாரு எபேசு சபையில. எபேசு சபையில எழுதும் பொழுது இதெல்லாம் ஏன் எழுதணும் நான் யோசித்து பார்க்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு சொன்ன காரியங்கள் வந்து, ஏன்னா உனக்கு தெரியணும் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்தேன்.
என்ன சொல்றது, ஒரு நம்ம இரக்கத்துக்கு வந்து பாத்திரவான்களே கிடையாது. நாமெல்லாம் அபாத்திரர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு கோபாக்கினையினுடைய முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா கோபாக்கினைக்கு ஏற்றவர்களா இருந்தோமா. We have to be killed. We have to be judged. We have to be put to death. அந்த அளவுக்கு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா but God who's rich in mercy, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தார். பாருங்க, அவருடைய இரக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது மகா பெரிய ஒரு இரக்கம். அந்த இரக்கத்துக்குலாம் அளவே கிடையாதுங்க. அந்த இரக்கத்துக்குலாம் I mean you cannot even imagine with your intellectual knowledge. It's beyond our intellectual knowledge. ஏன்னா அதுலலாம் வந்து இட்ஸ் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதுல இதுல பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2:10 வாசிங்கண்ணே. 1 பேதுரு 2:10. 1 பேதுரு 2:10 சாரி 1 பேதுரு 2:10 பார்த்தீங்கன்னா, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறோம். mercy mercy உங்களுக்கு mercyனா புரியும் நினைக்கிறேன். பாருங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இடத்த போய் $1 மில்லியன் கடன் வாங்குறீங்க, கடன் கட்ட முடியல, ஒரு லாக் ஆயிட்டீங்க, வர வேண்டிய இன்கம் வரல. ஆனா அந்த பேங்கோ அல்லது கடன் கொடுத்தவரோ உங்களை வந்து சரிப்பா உன்னை மன்னிச்சு விட்டுறேன், நீ கடன் கொடுக்க வேணாம், உன்னால முடியல, உனக்கு நீ திரும்ப வந்து நீ வந்து சம்பாதிச்சு உன்னால கொடுக்க முடியும்னா நீ கொடு, இல்லாட்டினா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா மன்னிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது பெரிய இரக்கம். அது பெரிய இது இரக்கங்க. அது பெரிய இரக்கம், mercy. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேல ஒரு இரக்கம் போட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம மேல இறங்கி இருக்கிறார். ஏன்னா the God's mercy வந்து is richness, full of rich. அது ஏதோ சும்மா ஏதோ புவர்லாம் கிடையாது. It's a full of rich. அது எப்படி செல்வமா செல்வந்தர்களெல்லாம் செல்வந்தரா இருக்கிற பயங்கரமான ஒரு செல்வம் அது mercy. அந்த அளவுக்கு நம்ம மேல இரக்கமா இருக்கிறார். பாருங்க நீங்க இந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அது பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ரிச் அண்ட் மர்சி நம்ம வந்து abundance, பயங்கரமான ஒரு abundant mercy. abundant மாத்திரம் இல்ல, is very generous. He is so generous. ஸ்டிஞ்சியாலாம் கிடையாது, உனக்கு இவ்வளவுதான் கொடுப்பேன், இதுக்கு மேலாம் தரமாட்டேன் அப்படிலாம் கிடையாது. so abundant mercy நம்ம மேல போட்டிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, ஜெனரஸா mercy கொடுத்திருக்கிறாரு. பரிபூர்ணமா உதாரத்துவமா நம்ம மேல கொடுத்திருக்கிறாரு. ஏதோ ஸ்டிஞ்சியாவோ ஏதோ கண்டிஷனலாவோ கொடுக்கல. that is what rich in mercy. rich in mercy ன்றது ஒரு சாதாரண ஒரு மேட்டர் கிடையாது. rich in mercy ன்றது வந்து is என்ன சொல்றது, fullness of mercy, generosity. அதில் பார்க்க முடியும். நீங்க ஸ்டிஞ்சியெல்லாம் பார்க்க முடியாது. அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு அன்பு, நம்ம மேல அன்பு. அடுத்த பகுதியில் கூட வருது, அந்த இதில் வருது, அந்த அதே வசனத்தை பார்த்தீங்கன்னா வருது இல்லைங்களா. அந்த மிகுந்த அன்பினாலே நம்ம மேல வந்து அன்புக்கு வந்து நம்ம பார்த்தோம். அந்த அன்புன்ற அந்த காரியம், ஆக்ஷன் ஆஃப் லவ், அதுவும் நம்ம மேல அவர் அதிகமாக பண்ணியிருக்கிறார். நம்ம அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலேன்னு வரும் பாருங்க. ஆக்ஷன் ஆஃப் லவ், அந்த ஆக்ஷன் ஆஃப் லவ் மாத்திரம் இல்லை பாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ் நாட் லிமிட்டட்
லிமிட்டட் அன்பெல்லாம் கிடையாது, அன்லிமிட்டடா, போதுமானதற்கு அதிகமான அன்பு. God's love is eternal. God's love is not ஏதோ some conditional போரி கிடையாது. ஏதோ நீ இதை பண்ணா நான் அதை செய்வேன், இதை செஞ்சா நீ செய்வேன், இதை செய்யலைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. This love is unconditional, full of action. அந்த அன்புல வந்து பயங்கரமான ஒரு பவர், ஒரு வல்லமை அவர் வந்து அந்த இடத்துல அவர் காட்டுறாரு அந்த அன்பின் நிமித்தமாக. அது மாத்திரமல்ல பாருங்க, அது எல்லாமே வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கிறாரு. ஃப்ரீ. ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு யாராவது காசு கொடுக்கணுமா? கிடையவே கிடையாது. நீங்க வால்மார்ட்டை போனீங்கன்னா காசு கொடுத்து பொருள் வாங்கணும், டார்கெட்டுக்கு போனீங்கன்னா காசு கொடுத்து பொருள் வாங்கணும். ஆனா ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கறதுக்கு வந்து கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு வந்து காசும் கொடுக்க தேவையில்லை, பொருளும் கொடுக்க தேவையில்லை. ஆனா நம்ம இங்க வந்து நிறைய தியாலஜி பேசிக்கிட்டு இருப்போம், இது கரெக்டா அது கரெக்டா அது இல்லைன்னு. ஆனா வால்மார்ட்ல போயிட்டு அவன் சொல்ற பிரைஸை வாங்கிட்டு பாஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்துருவோம் இல்லைங்களா? அவன் வந்து $100 ஒரு டிவி அப்படின்னா $100 கொடுத்து பேசாம வாங்கிட்டு வருவோம். ஆனா இங்க ஆண்டவர் வந்து நிறைய நேரம் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய கரையா இது வந்து தப்பு, இது வந்து ரைட்டு, இது ரிலீஜியஸ், இது நான் ரிலீஜியஸ், இது லீகலிஸ்டிக், நான் லீகல், அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் வந்து ஃப்ரீயா கொடுக்கிறாரு. இஸ் கிவிங் mercy, இரக்கத்தில் ஐஸ்வர்யம், ரிச் இன் mercy. அவ்வளோ இது அவர் வந்து வாழ்க்கையில வந்து அப்படியே போராட் பண்ணி கொடுக்கிறாரு. எடுத்துக்கோ, வா என்னிடத்துல, வா என்னிடத்துல வந்து இரக்கத்தை பெற்றுக்கோள், என்னிடத்துல வந்து அன்பை பெற்றுக்கோள் அப்படின்றாரு. ஆனா வர்றதுக்கு தயக்கம் இல்லைங்களா? நம்ம ஆண்டவர் வந்து மற்ற ஆண்டவரை போல கிடையாது இல்லைங்களா? மற்ற ஆண்டவர்லாம் வந்து அடிச்சோம் பிடிச்சோம் தான் இருப்பான், கழுத்தை வெட்டுவோம் காலை வெட்டுவோம் தான் இருப்பான். ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. வந்தாரை வாழ வைக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். ஒண்ணுமே இல்லை வர்றியா, உன்னை வந்து செல்வந்தனா மாத்திடுவாரு. கடன் பிரச்சனையோட வர்றியா, கடனே இல்லாம மாத்திடுவாரு. நோயோட வர்றியா, சுகத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஏதோ சும்மா அப்படியே படம் காட்டிட்டு போறவர் கிடையாது. He is a faithful God. உண்மையுள்ளவர், சொன்னதை செய்கிறவர். அவர் சொன்னா செய்வார். அதனாலதான் அந்த வேதத்துல உள்ள சொன்னப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இன்றைய நாள்ல இன்னும் நிறைவேறிக்கிட்டு இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு, டென்வர் தமிழ் சர்ச்ல நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் டென்வர் தமிழ் சர்ச் வந்து இன்னும் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. இல்லைன்னா என்னைக்கே பூட்ட போட்டு பூட்டி இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் ஆராதிக்கிறதுனால, ஆண்டவர் ஆவியோட உண்மையோடு தேடுறதுனால கர்த்தர் வந்து நேசிக்கிறாரு. கர்த்தர் வந்து இரக்கத்தை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு இல்லைங்களா? நம்ம ஒன்றும் பெரிய பரிசுத்தவான்கள்லாம் கிடையாது, நம்ம ஒன்றும் பெரிய அப்படியே வானத்திலிருந்து கூச்சவங்கலாம் கிடையாது. நம்மளும் அந்த பாவத்துல தான் இருந்தோம், கோபாரிக்கைக்கு உட்பட்டவர்களா இருந்தோம், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உட்பட்டவர்களா இருந்தோம், சாவுக்கு நேராய் உட்பட்டவர்களா இருந்தோம். ஆனா கிருபையாய் அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால நம்மளை மீட்டு கொண்டார்னு பார்க்கிறோம். பாருங்க, நீங்க இந்த வசனத்தை எடுத்து பாருங்க. லெமெண்டேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லெமெண்டேஷன்ல 3வது அதிகாரத்துல ரொம்ப ஒரு அருமையா அந்த காரியத்தை குறித்து, லெமெண்டேஷன் 3வது அதிகாரம் வந்து, லெமெண்டேஷன்ன்ற புக்கு வந்து எரேமியாவுக்கு அடுத்ததாக இருக்கும், எசேக்கியலுக்கு முன்னாடி. சின்ன புக்கு, எரேமியா எழுதின ஒரு புக்கு. 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதா இருக்கிறது. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது it is of the Lord's mercies that we are not consumed. It is of the Lord's mercies that we are not consumed, because his compassion fail not. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அண்ட் அவைகள் காலைதோறும் புதியவைகள். 23வது வசனம், அது உமது உண்மை பெரியதா இருக்கு. They are new every morning, great is thy faithfulness. பாருங்க, Lord's mercy, there is no limit in that. அதுல லிமிட்டே இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய இரக்கம் பெருசா இருக்கு, அந்த அளவுக்கு அவருடைய இரக்கம் எல்லை இல்லாம இருக்கு, அந்த அளவுக்கு அவருடைய இரக்கம் இந்த பூமியை சூழ்ந்து இருக்கு.
அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே இட்ஸ் வெரி லார்ட், எந்த அளவுக்கு எங்களை நேசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய இரக்கத்தை ஊத்துறீங்க ஒவ்வொரு நாளும். நான் என்ன டிசர்வ்டா? கிடையவே கிடையாது. ஆனா அவருடைய கிருபையினால் அந்த இரக்கத்தை அப்படியே நான் வந்து ஒவ்வொரு நாளும் ருசிக்கிறேன் அந்த இரக்கம் இல்லைங்களா? அந்த இரக்கத்தை ருசிக்க 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 என்னுடைய வாழ்க்கையில் அந்த மர்சி பெருகிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அந்த மர்சி வந்து என்ன சொல்றதுன்னா, அது வந்து ஒரு இட்ஸ் பவர்ஃபுல். அதை வந்து உங்களை உந்தி தள்ளுகிறது ஒவ்வொரு நாளும். அந்த மர்சில நீங்க ஆப்ரேட் பண்ணும் பொழுது, அந்த இரக்கத்துல அந்த ஐஸ்வர்யத்தில் நீங்க ஆப்ரேட் பண்ணும் பொழுது, அவருடைய ரிச்னஸ் ஆஃப் மர்சில நீங்க ஆப்ரேட் பண்ணும் பொழுது, நீங்க வேலைக்கு போகும்போது அங்க ஆண்டவர் உங்களுக்கு மர்சியை கொடுக்குறாரு. வியாபாரம் செய்யும் பொழுது அங்க ஆண்டவர் ஒரு மர்சியை கொடுக்குறாரு. பிள்ளைங்க இடத்துல பேசும் பொழுது, அவங்களை வளர்க்கப்படும் பொழுது அவங்க அந்த இடத்துல ஒரு மர்சியை, அந்த இடத்துல ஒரு இரக்கத்தை கொடுக்குறாரு. அதே நேரத்தில் வந்து பிள்ளைங்களுடைய மற்ற எதிர்கால திட்டங்களை நீங்க தீட்டும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு மர்சியை கொடுக்குறாரு. ஏன்னா நீங்க டேஸ்டிங் த மர்சி எவ்ரி டே. அவருடைய இரக்கத்தை நீங்க டேஸ்ட் பண்ண அது உங்களுடைய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவருடையும் அதை அஃபெக்ட் பண்ணுகிறதா இருக்குது இல்லைங்களா? ஏன்னா நீங்க இரக்கத்தை மர்சி, நீங்க இரக்கத்துல நடக்கும்போது என்ன பண்ணுவீங்க? மற்றவர்களையும் நீங்க இரக்கமா தான் பார்ப்பீங்க இல்லைங்களா? இப்போ லெட்ஸ் சே நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு ஹோம்லெஸ் பர்சனை பார்க்குறீங்க, சரி அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்போம் இல்லைங்களா? அல்லது வந்து ஒரு ஹோம்லெஸ் ஷெல்டரில் போய் நம்ம ஏதாவது மினிஸ்ட்ரி பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம அந்த அந்த இரக்கம், ஏன்னா நம்ம இரக்கத்தை ருசி பார்க்குறோம், தேவனுடைய இரக்கம். ஏன்னா நம்ம வந்து முதலாவதா வந்து அடிக்கப்படணும், ஜட்ஜ்மெண்ட் பண்ணப்படணும், கோபாக்கினைக்கு உட்பட்டவர்கள், சாகத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். ஆனா ஆண்டவர் வந்து கிருபையா நம்மள இது இரக்கமா அவருடைய ரிச்னஸ் மர்சில நம்ம நடத்தினபடினால நம்ம வந்து மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டுறோம். So the mercy is a powerful. Mercy வந்து ஏதோ something, ஏதோ the weak கிடையாது. Mercy is a powerful. Again I'm telling you, mercy is a powerful. You know, when God shows a mercy in your life, you are showing the mercy to others. Because you're tasting the mercy every day, and you are saturating that with the mercy, and when you go out, you're showing that mercy to others. Amen? So, and the mercy one is a very powerful thing. அது மாத்திரம் இல்ல, நீங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா it is நம்ம நிர்மூலமாகாது இருப்பது. கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லிட்டு அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்பனா என்ன அர்த்தம்? இட்ஸ் எவர்லாஸ்டிங். எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங் இல்லைங்களா? நித்தியமா அவருடைய இரக்கம் இருக்கு, நித்தியமா அவருடைய இரக்கம். அது 2025 இருந்தாலும் சரி, பழைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்தாலும் சரி, எல்லா ஆண்டுகள்லையும் அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. ஈவன் 2026 தொடங்கும் பொழுதும் அவர் இரக்கத்துக்கு முடிவு கிடையாது. இரக்கம் அப்பொழுதும் அவைலபிளா இருக்கு இல்லைங்க பாருங்க. ஸோ அதான் அவங்க வந்து லெமெண்டேஷன் அவர் சொல்றாரு, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல, அவைகள் காலை தோறும் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் we can saturate in the God's mercy. Saturate in the God's mercy. ஏன்னா எப்படி நம்ம சேச்சுரேட் ஆகும்னா, ஆண்டவரே நான் ஒரு காலத்துல செத்து போய் கிடந்தேன், ஒரு காலத்துல அடிமைப்பட்டு போய் கிடந்தேன், ஒரு காலத்துல சாக கிடந்தேன், ஒரு காலத்துல சகதியில வாழ்ந்தேன். ஆனா நீ உம்முடைய இரக்கத்தினால மீட்டு கொண்டீங்களா ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால நீ தூக்கி எடுத்தீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் சும்மா இரக்கத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு இல்லைங்களா, ஃப்ரீலி எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு இல்லைங்களா. ஆனா யாரெல்லாம் ருசி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்களோ அவங்க மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அதான் நம்ம ஆண்டவர். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இங்க, அவருடைய இரக்கத்தை ருசி பார்த்து இருக்கிறோம், அவருடைய இரக்கத்தின் மேல பற்றுதலா இருக்கிறோம், அவருடைய இரக்கத்தை வந்து ஒவ்வொரு நாளும்
நம்ம வந்து காலையில் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு மொமெண்ட்லையும் நம்ம ருசி பார்க்குறோம். ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மேலே வந்து பிரியமாக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்ன பிரதர் வரும்போது தான் கெட்ட வார்த்தை பேசிட்டு வந்தேன், பிள்ளைகளை திட்டினேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்க மேலே இரக்கமாக இருக்கிறாரு. அதனால நீங்கள் வந்து ஐயோ இதை பண்ணிட்டேனே அதை பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்க வேணாம். உற்சாகமாக இருங்க. கர்த்தர் உங்க மேலே பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் உங்க மேலே பிரியமாக இருக்கிறார். புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, இந்த இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். இதுல சங்கீதம் 78 சங்கீதம் 78 ரொம்ப அருமையான வசனம். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அந்த இடத்துல நிறைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இல்லை சங்கீதம் 78 38வது வசனம் நினைக்கிறேன். யா 38. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவர்களாய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். பாருங்க, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவர்களாய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய தடவை ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்கிறாங்க. நிறைய தடவை ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளாமல் போகிறாங்க. நிறைய தடவை வந்து ஆண்டவர் சொல்கிறத வந்து அப்படியே அதுக்கு எதிர்மாறாக செய்கிறாங்க. ஆண்டவருக்கு கோபமாக வருது, மோசேக்கு கோபமாக வருது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அழிச்சாரா? இல்லை. ஆண்டவருக்கு அவங்கள காத்தார். அதான் அழகாக போட்டிருக்கு பாருங்க. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவர்களாய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். ஏன் விளக்குனாரா? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். டேய், நீங்க மாம்சந்தா, நீங்க புகையை போல போயிருவீங்க, நீங்க ஒரு வேப்பரை போல போயிருவீங்க அப்படின்ட்டு நினைவுக்கு வந்தாராம். God knows our weakness. He knows our weakness. அவருக்கு நல்லா தெரியும் நம்மளால என்ன தாங்க முடியும், என்ன தாங்க முடியாதுன்றது நல்லா தெரியும். அப்படி இருக்கிறனால தான் நம்மளை இன்னும் அவர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா என்னைக்கும் நம்மள அழிஞ்சிருப்போம். கிருபையா நம்மளை மீட்டெடுத்து, கிருபையா இரக்கத்துல சூழ்ந்து கொண்டு, கிருபையா அவருடைய இரத்தத்தினால நம்மளை கழுவி நீதிமான ஆக்கி இன்னைக்கு உங்களை என்னையும் வச்சிருக்கிறாருன்னா அவருடைய சுத்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள. He is rich in mercy. அதனாலதான் இன்னும் நம்மளை வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா என்னைக்கோ டென்வர் தமிழ் சர்ச்சை க்ளோஸ் பண்ணிருக்கலாம், என்னைக்கோ நம்மளை எல்லாத்தையும் பிரிச்சு போக வச்சிருக்கலாம், என்னைக்கோ நம்மளை எல்லாத்தையும் கொண்டு போட்டிருக்கலாம், என்னைக்கோ நம்ம எங்கேயாவது நம்ம போய் மறைந்து போயிருக்கலாம். ஆனா அவர் அப்படி வைக்கல. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ரிச் அண்ட் மர்சியில கவர் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்க, அவருடைய மர்சி இறக்க நோக்கி பாருங்க. அதனாலதான் சொல்றேன், ஆண்டவர் நல்லவர். ஏன் ஆண்டவர் நல்லவர்? நமக்கு அருகதையே கிடையாது. நமக்கு ஒண்ணுதான் அருகதை, நம்ம வந்து சாகணும், நம்ம ஜட்ஜ்மெண்ட் வாங்கணும். ஆனா அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யத்தினால நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை வந்து தன்னுடைய சொந்த புத்திரனா வச்சிருக்கிறார், சொந்த பிள்ளையா வச்சிருக்கிறார். That's what the God's mercy is. So don't think that God's mercy is something like அது வந்து ஒரு பெரிய இது, அப்படிலாம் கிடையாது. God's mercy is very powerful, very powerful. அந்த இரக்கம் ஒவ்வொரு நாளும் நமக்கு காலையில உண்டாயிருக்கிறது. இந்த மார்னிங் பாஸ்டர், நான் வந்து மார்னிங் பர்சன் கிடையாது, நான் ஈவினிங் பர்சன் நினைக்கிறீங்களா? ஈவினிங்ல உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. இல்லை பாஸ்டர், நான் பகல்ல தான் எனக்கு ஆண்டவரை தேடுவேன். இட்ஸ் ஆஃப்டர்நூன் ஆல்சோ உண்டாயிருக்கிறது. His mercy is new every morning. It's a new every moment in your life.
லார்ட் mercy on me அப்படின்னு சொன்ன மாத்திரத்தை உங்களுக்கு ஆண்டவர் mercy கொடுப்பாரு. ஆண்டவரே என் மேல இரக்கமாயிருங்க, என் மேல கிருபையா இருங்க அப்படி நீங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல இரக்கத்தை கொடுப்பாரு, கிருபையை கொடுப்பாரு. சொல்லி பாருங்க இந்த நாட்கள்ல. ஏன்னா அவருடைய mercy is very rich. It's very rich. பாருங்க அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுமிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். அதனாலதான் அவர் அழிக்கலையா. ஆனா ஒரு சிலரை அழிச்சாரு, ஒரு சில பேரை அழிக்க வேண்டியதா இருந்தது, வேற வழி இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. ஆனா நிறைய பேர் அவர் மன்னிச்சார். ஏன் மன்னிச்சாருன்னா இதுதான், இவன் வந்து ஒரு மாம்சம், ஜஸ்ட் அ ஃப்ளஷ், மண்ணிலேருந்து உண்டாக்கப்பட்டவன், அவன் வந்து ஒரு டஸ்ட்டு. இந்த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டுன்னு போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை you remember that they were but flesh, a wind that passes away and cometh not again. பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளை ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு அவங்கள நேசிச்சிருக்கான்னு பாருங்க. அவங்கள எல்லாத்தையும் அடிச்சு போட்டிருக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு போட்டிருக்கலாம், ஆனால் கொண்டு போடல. அவர் அவங்க மேலே கம்பேஷனாக இருந்தார், இரக்கமாக இருந்தார், இரக்கத்தில் ஐஸ்வர்யத்தை காமிச்சு அவங்கள வந்து காத்து நடத்தினார். பாருங்க, அதான் அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். பாருங்க, அதே போல் நீங்கள் வந்து இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 103, சங்கீதம் 103 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு பகுதி. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அது இல்லைங்களா. இதில் வந்து இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக, இன்னும் ரொம்ப 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 அருமையாக இருக்கும். சங்கீதம் 103, அதே சங்கீதத்தில் சங்கீதம் 103 நம்ம எல்லாருமே சொல்லுவோம், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அந்த பகுதி அதே தான். சங்கீதம் 103 பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பாருங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னு பாருங்க. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. பாருங்க, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. பாருங்க, இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா, who crowneth thee with the loving kindness and tender mercies. எல்லாருக்குமே அந்த டெண்டர் சிக்கன் நல்லா பிடிக்கும், டெண்டர் லேம் கறி நல்லா பிடிக்கும், அல்லது டெண்டர் கோட் கறி நல்லா பிடிக்கும். இந்த டெண்டர் mercy is tender mercy. every day முடி சுற்றுறாரு நம்ம தலையில ஒரு முடி சுற்றுறாரு. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினாலும் வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. It's a promise. This is the entire salvation. இந்த இடத்துல இருக்கு. Entire salvation is given here. நம்ம பாவத்திலிருந்து மாத்திரம் ரட்சிப்பு நம்ம நினைக்கிறோம், பாவத்திலிருந்து மாத்திரம் விடுதலை நினைக்கிறோம். அது மாத்திரம் இல்லை ரட்சிப்பு. ரட்சிப்பு என்கிறது பார்த்தீங்கன்னா பாவத்திலிருந்து மாத்திரம் அல்ல, ஃபர்கிவ்ஸ், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, நோய்களை எல்லாம் குணமாக்கி. பாருங்க, நோய்களை எல்லாம் குணமாக்கி. அது வந்து உங்க சரீரத்தில் இருக்கிற நோயா இருக்கலாம், மென்டல் வியாதிகளா இருக்கலாம், ஆங்ஸைட்டியா இருக்கலாம், டிப்ரெஷனா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். பட் he heals everything. ரைட்? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும், எல்லா விதமான வாதைகளிலிருந்தும், எல்லா விதமான பொல்லாங்கிலிருந்தும், எல்லா விதமான அசுத்தங்களிலிருந்தும் உங்க பிராணனை விலக்கி மீட்டு. அது மட்டும் இல்ல, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். அது மட்டுமா முடிஞ்சது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். பாருங்கப்பா, நம்ம ஆண்டவரை பாருங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறாரியா. எப்போது பிரியாணி சாப்பிடுன்றாரியா, எப்போது நல்லா சாப்பிடுன்றாரியா, எப்போது நல்ல காரியங்களை பேசுன்றாரியா, எப்போது நல்ல இவற்றை சிந்தின்றாரியா. நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமா உன் வாயை திரும்ப வாழ வைக்கிறார். 50 வயசு ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க வாழ வயது திரும்புது, வாழ வயது திரும்புது, வாழ வயது திரும்புது.
சொல்லிக்கிட்டே இருங்க, வாழ வயது திரும்புது, எனக்கு வாழ வயது திரும்புது. அதாங்க சால்வேஷன். இதுதான் இந்த பாருங்க என்டையர் பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில சம்பாதித்த அத்தனை காரியங்களை இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். ப்ராஃபட்டிக்கலா சங்கீதக்காரன் தாவீது இந்த இடத்துல எழுதி இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, அது மட்டுமா சொல்றாரு அவரு, 6வது வசனம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தை செய்கிறார், தமது வழிகளை மோசேக்கும், அதெல்லாம் சொல்லிட்டு 8வது வசனம் பாருங்க, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இதுக்கு மேல என்னங்க வேணும் நம்ம ஆண்டவர் நல்லவன் சொல்றதுக்கு? இது மாதிரி யாருங்க உலகத்தை கொடுக்க முடியும்? இது மாதிரி யாரு தர முடியும் நம்முடைய வாழ்க்கையில? நம்மளை அடிச்சு மிதிச்சு கொலை பண்ணி உதாசீனப்படுத்தி எல்லா விதமான அவமானத்துக்குள்ள போகும்படியாக செய்யறதுதான் உலகம். அப்படிப்பட்ட மோசமான உலகத்தில் இருந்த நம்மளை அவர் தூக்கி எடுத்து இந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பாருங்க, he will not always chide, neither will he keep his anger forever. இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஏன் ஆண்டவர்ட்ட மக்கள் வர பயப்படுறாங்க? ஏன்னா நிறைய பேர் ஆண்டவர் ஒழுங்கா ரெப்ரசன்ட் பண்ணல. நீ ஆண்டவர் அடிச்சே போடுவாரியா அப்படின்றாங்க. கிடையாது, ஆண்டவர் அடிக்கிறவர் அல்ல, ஆண்டவர் நல்லவர். அவர் உருக்கமா உடையவர், கிருபை உடையவர், இரக்கத்தை உடையவர், நம்மளை நேசிக்கிறார் அவர். அதனாலதான் இன்னும் நம்மளை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்து வச்சிருக்கிறாரு, இவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஃப்ரீயா ஆராதி, என்னை தொழுதுகொள், என்னை வணங்கு, என் மேல பிரியமாயிரு, என்னுடைய வசனத்தை கைகொள்ளு, என்னை தொழுதுகொள் அப்படின்றாரு. குடும்பமா வா, நீ உன் வீட்டாரு சேவியுங்கள் அப்படின்றாரு அவரு. பாருங்க, நம்ம அப்படி செய்யும் பொழுதுதான் பாருங்க அவர் எவ்வளவு நல்லவன்றதை பாருங்க. எப்பொழுதும் கடிந்து கொண்டார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். இந்த பூமிக்கு எவ்வளவு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? பாவத்துக்கு நமக்கு ஒரு பெரிய தூரத்தை உண்டாக்கிட்டாரு, ஒரு டிஸ்டன்ஸை உண்டாக்கிட்டாரு. ஆமா, இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம இன்னும் பாவின்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, உனக்கும் பாவத்துக்கும் மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமான விலக்கி விட்டேன்றாருங்க. ஏன் நார்த்தையும் சவுத்தையும் அவர் எடுக்கல இந்த இடத்துல? ஏன்னா நார்த்துக்கு போனீங்கன்னா இது நார்த் போலு, சவுத் போலு. மேற்குக்கு கிழக்குக்கெல்லாம் போல்லாம் கிடையாது. நீங்க சுத்தி சுத்தி வரலாம். எங்க மேற்கு இருக்குன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது, எங்க கிழக்கு இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வேணா வச்சிருப்போம், இப்படி போய் அப்படி சுத்தி வர்றதுக்குள்ள அப்படி இது கிழக்கு பக்கமா போய் மேற்கு பக்கமா அப்படி வரும். அது இது பண்ணவே முடியாது. ஒரு இதுதான் இங்க இருந்தா மேற்கு சொல்லி சொல்லவே முடியாது, அல்லது இங்க இருந்தா கிழக்குன்னு சொல்லி சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இருந்த இடம் தெரியாமல் பாவத்தை தூக்கி எறிஞ்சிட்டாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம நல்ல ஆண்டவர். இதுக்கே நம்ம கொண்டாடணும், இதுக்கே டெய்லி பிரியாணி வச்சு சாப்பிடணும், இதுக்கே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், இதுக்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பாருங்க, அது மட்டுமா பண்ணார் அவரு? 17வது வசனத்தை பாருங்க. இந்த வசனம், பூமிக்கு எவ்வளவு மேற்கு 13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார், நம்முடைய உருவம் இன்னதென்று அவரை அறிவார், இன்னதென்று அறிவார். அந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, சங்கீதம் 78ல அவங்க ஃபிளஷ், அவங்க மாம்சமா இருந்தாங்க, அதனாலதான் அவங்கள அழிக்கல. இங்க அவர் சொல்ற நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவார், இன்னதென்று அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார், மண் என்று நினைவு கூறுகிறார். பாருங்க 17வது வசனம் பாருங்க, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே அது உள்ளது. பாருங்க, கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது.
பாருங்க, அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து நம்ம மேல அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் ஊற்றி இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் தைரியமா சொல்ல முடியும், அவருடைய இரக்கம் நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய இரக்கம் நம்ம மேல அசைவாடிட்டு இருக்கு. அவருடைய இரக்கம் நம்மளை முழுவதா நிரம்பி இருக்கு. அந்த இரக்கத்துல நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதனாலதான் நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம், அவர் பவுலப்போஸ்தலன் எழுதும் பொழுது, he is rich in mercy, but God was rich in mercy. நம்ம அறிந்து கொள்ளணும். அதை இல்லைன்னா அப்படியே கதை புக்கு வாசிக்கிறமா வாசிட்டு போயிடுவோம். was rich in mercy, he is very rich. இல்லைங்களா? கர்த்தர் எவ்வளவு நல்லவன்றது பார்த்தீங்களா? எவ்வளோ கிருபை அவர் வந்து, அவருடைய கிருபை அவர் பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளது. இன்னைக்கு அவருடைய நீதி, அவருடைய ரைச்சஸ்னஸ் உங்க மேல இருக்கு, உங்க பிள்ளைகள் மேல இருக்கு, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல வரப்போகுது, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே வரப்போகுது, அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல வரப்போகுது. இப்படி ஒரு 1000 தலைமுறைக்கு வரப்போகுதுங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம மேல இரக்கத்தை ஊற்றி இருக்கிறார். பாருங்க, அந்த அளவுக்கு பாருங்க. அதனாலதான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 20 வசனம், அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். பாருங்க, ஏன் வர்ஷிப் பண்ண சொல்றான்னு பாத்தீங்களா? 20வது வசனம், அது 19வது வசனத்தை கூட வாசிக்கிறேன். கர்த்தர் வானங்களை தம சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்க, அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களே அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். அதுக்கடுத்த வசனம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருடைய பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. பாருங்க, சங்கீதம் 103 நம்ம முதல் 2 வசனம் தான் சொல்லுவோம். பாருங்க எவ்வளவு இருக்குன்னு, அதுல எவ்வளவு அருமையானத சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதி வச்சிருக்கிறான்னு பாருங்க. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கமும் கிருபையும் நம்ம முடிசூட்டி இருக்கிறது. அவர் நம்ம மேல இரக்கமா இருக்கிறார். எவ்வளவு அருமையா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. இத அவருடைய வசனத்தை வாசிச்சு அதை தியானிக்கும் பொழுது அவருடைய ஜனங்களே அவருடைய ஸ்தோத்தரிங்கன்றார். அதான் அந்த வர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வர்ஷிப்ல வந்து அவங்க சாங் போடும்போது, கீபோர்டு வாசிக்கும் போது, கிட்டார் வாசிக்கும் பொழுது, கைகளை தட்டும் பொழுது ஏன் தட்டணும்னா, இது நீங்க உண்மையிலே நினைச்சிருந்தீங்கன்னா கையில தட்டுவீங்க. நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் என் மேல இரக்கமாய் வச்சிருக்கிறாரு, என் மேல இரக்கத்தை ஊற்றி இருக்கிறான்ற அந்த வெளிப்பாடு இருந்ததுன்னா கைகளை மட்டும் இல்ல, நல்லா ஆடுவீங்க. தாவீதை போல சொல்லவே தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஆவியானவர் வந்து ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. நம்ம எல்லாரும் எந்திரிக்கலாம், மணி ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஒரு நிமிஷம் துதிக்கலாம், பிரைஸ் பண்ணலாம். லார்ட் we thank you, Lord we praise you Father. Oh Lord we praise you Lord, we praise you Father. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மேல எவ்வளவு இரக்கமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க மேல எவ்வளவு இரக்கமா இருக்கிறீர். உம்முடைய இரக்கம் காலைதோறும் புதிதா இருக்கிறது ஐயா. அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவத்துக்கு தக்கதா நீங்க பலன் கொடுக்கலையே, எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதா எங்களை அழித்து போடலையே, எங்களுடைய தவறுகளுக்கு தக்கதா நீர் எங்களை ஆண்டவரை தண்டிக்கலையே சுவாமி. ஆனா எங்க மேல உங்களுடைய இரக்கத்தை ஊட்டி இருக்கிறீங்களே. எங்கள் மேல மாத்திரம் அல்ல, எங்க குடும்பத்தின் மேல, எங்க பிள்ளைகள் மேல, எங்களுடைய பெற்றோர்கள் மேல, எங்களுடைய குலத்தவர்கள் மேல, ஆண்டவரே கம்யூனிட்டிஸ் மேல, எங்களுடைய சிட்டிஸ் மேல, எல்லார் மேல உங்களுடைய இரக்கத்தை நீங்க ஃப்ரீயா கொடுத்து கொண்டே இருக்கிறீங்களே. அபாண்டன்ஸாய், ஜெனரஸாய் ஆண்டவரே அப்பா, ஒரு அன்புல அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறீங்களே. அதை நாங்க நினைச்சு பார்த்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உள்ளத்துல நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கம்பீர சத்தத்தோடு உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, கம்பீர சத்தத்தோடு உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, நீ நல்லவர் என்று சொல்லுகிறோம், நீர் வல்லவர் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சீங்க, எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி, எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுட்டீங்க, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டி. Oh hallelujah, we praise you Lord, we worship you Lord, oh Lord, we exalt you Lord, we lift up your name, oh Father. You are worthy to be praised, you are worthy to be praised, oh Lord God Almighty, who was and is to come. We give you all the praise to you, we give you all the honor to you, we give you all the wonderful strength to you Lord. You are worthy to be praised, oh Father. Hallelujah. Thank you Lord. Go ahead and praise him, go ahead and praise him. Hallelujah. அவர் உங்க துதிகளிலே பிரியப்படுகிறவர். பார்த்தோம் இல்லையா, சங்கீதம் 103ல பார்த்தோம் இல்லையா, ஓ கர்த்தருடைய சர்வ சேனைகளே, தூதர்களே, ஸ்தோத்திரியுங்கள். Hallelujah. Oh, we praise you Father, we praise you Father. Oh, we worship you Lord. Hallelujah. 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 We praise you, we praise you Father. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த நேரத்துல ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வரியத்தை குறித்து எங்களோடு பேசுறீங்க. அதற்கு செலுத்துகிறோம். அதை மறக்கவே மாட்டோம்ப்பா, அதை மறக்கவே மாட்டோம். You are a good Father, you are a good Father, you are a good Father. We worship you. Thank you Lord. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. டென்வர் தமிழ் சர்ச்சுக்கு வந்திருக்கிற, இந்த சபைக்கு வந்திருக்கிற, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்க ஜெபிக்கிறோம் விசேஷித்த விதமாய். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே அவர்கள் உம்முடைய இரக்கத்துல சாச்சுரேஷன் ஆகும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரக்கத்திலே ஆண்டவரே நீர் அவர்களை நிரப்புவீராக. ஓ தேவன் என் மேல இரக்கமாய் இருக்கிறார், தேவன் என் மேல இரக்கமாய் இருக்கிறார், தேவன் என் மேல கிருபையா இருக்கிறார், அபாண்டன்ஸா ஜெனரஸா என் மேல ஓ ஃப்ரீயா அந்த mercy என் மேல செலுத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவங்க ஒவ்வொரு நாளும் வெற்றியோடு வாழ உதவி செய்வீராக. ஓ ஜெயத்தோடு வாழ உதவி செய்வீராக. ஆமாப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Lord, we thank you so much for this wonderful time. We give you glory, Father. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியத்தில் நடக்கட்டும். தேவனுடைய அன்புல, இயேசு கிறிஸ்துவின் அன்புல இவர்கள் அனைவரும் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே சரியான காரியங்களை செய்யட்டும். சரியான இடத்துல, சரியான நேரத்துல, சரியான மக்களோடு சரியான காரியங்களை செய்யட்டும். ஆமாப்பா, நாங்கள் அப்படியாக ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பாடல் முதல் 2 சரணங்களை பாடுவோம்.